கையில இருக்குது மோட்டோ G85. இந்த போனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த போனோட குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஃபுல் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம லான்ச் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த போன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கு, இதுல என்னென்ன சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த போனை பார்த்தீங்கன்னா இந்த போன் வந்து ஒரு இந்த கேஸோட தான் வருது. இந்த போன் வந்து இந்த கேஸ் இல்லாம பார்த்தோம்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருக்கு. டச் பண்ணும்போது ஃபீலிங் ரொம்பவே இருக்கு. அது மோட்டோ பிராண்டிங் வந்து சில்வர்ல கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஸ்டீல்ல கொடுத்த மாதிரி இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மோட்டோன்ற பிராண்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கும் அதே போல மோட்டோன்ற பிராண்ட் பிடிக்கும். இந்த போன் தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போறோம், ஸ்பெக்லாம் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட லித்தியா கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 8 MP அல்ட்ரா வைடு, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் பாத்தீங்கன்னா இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வீடியோ கேப்சரிங் குவாலிட்டி வந்து 1080p ல தான் 30 fps ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும், ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோனாலே பல ஃபீச்சர் இருக்கும். டிஸ்பிளே பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு POLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோ பிராண்ட்ல மட்டும்தான் POLED டிஸ்பிளே கொடுப்பாங்க. அதுல வந்து இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்மூத்னஸ் கொடுத்துருக்கு. இதுல வந்து ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 6 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கு. நம்மளுக்கு வந்து பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் சூப்பரா கிடைக்குன்றது எனக்கு ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 33 வாட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 50% ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மோட்டோ பிளே எக்ஸ்க்ளூசிவான நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல வந்து வீடியோ குவாலிட்டி அப்படின்றதெல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே தரமா இருக்கு. இந்த போனோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. எட்ஜ்லெஸ் டிஸ்பிளே, அதனால இப்போ சூப்பரா இருக்கு. இந்த எட்ஜ்லெஸ் டிஸ்பிளே எப்படி இருக்குன்றத நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இந்த எட்ஜ்லெஸ் டிஸ்பிளே பிடிக்குமா பிடிக்காதுன்றத சொல்லுங்க. ஏன்னா எட்ஜ்லெஸ் டிஸ்பிளே எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா மீடியா கன்சென்ட், அதாவது வீடியோ பார்க்கறது, யூடியூபா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி OTT தளத்துல வீடியோ பார்க்கறதுக்கு இந்த டிஸ்பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்றதை நான் ரியல் டைம்ல கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இதுல வந்து பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க, பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன். இந்த பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட கேமரா எப்படி இருக்குன்றது. கேமராவை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரா இருக்கு. இதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்தாலும் நல்ல லைட் வெளிச்சத்துல எடுக்கும் போது நல்ல கிறிஸ்பியான போட்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ப்னஸோட நல்ல சூப்பரான குவாலிட்டியில வரும். பேக் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்குது. அதுவும் வந்து நீங்க ஒரு நல்ல லைட்ல எடுக்கும் போது இந்த போட்டோ வந்து சூப்பரா வரும். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு ஃபீச்சர்ஸ் கேட்டீங்கன்னா ஸ்லோ மோஷன் இருக்கு, வீடியோ ரெக்கார்டர் இருக்கு, போட்டோ இருக்கு, போர்ட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரோ மோட்ல எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளே வந்து மேனுவலா யூஸ் பண்ற மாதிரி எல்லா ப்ரோ மோட்லயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது இல்லாம மோர் ஆப்ஷன்ல போனோம்னா இதுல எக்கச்சக்கமா இருக்கு. ஸ்கேன் இருக்கு, ஸ்பாட் கலர் இருக்கு, அதுக்கப்புறம் நைட் மோட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பனோரமா இருக்கு, அல்ட்ரா ரெசல்யூஷன் இருக்கு, டூயல் கேப்சர் இருக்கு, போட்டோ பூத் இருக்கு, எக்கச்சக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டைம்லெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல வந்து கொடுத்துருக்கிற பிரைஸுக்கு கேமரா வந்து ஒர்த்து தான் நான் சொல்லலாம். இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் இதுல ஒரு 2-3 பிக்சர் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுவும் இப்போ இந்த நேரத்திலே நான் எடுக்கிற பிக்சர் தான் இது. எப்படி இருக்குன்றது நீங்க சொல்லுங்க. நான் பிக்சரை வந்து நான் உங்களுக்கு தனியா நான் வந்து சென்ட் பண்றேன். ஃப்ரண்ட் கேமரா எடுத்தது, பேக் கேமராவில் அதே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பேக் கேமராவில் எப்படி இருக்குன்றத நீங்களும் அதை பார்த்துட்டு சொல்லுங்க. போர்ட்ரேட் போவோம். போர்ட்ரேட் எப்படி உள்ள போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா போர்ட்ரேட் பேக்ரவுண்ட்ல ஸ்லோ. போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு பிளர் பண்ணியிருக்கு. எட்ஜஸ்லாம் அந்த அளவுக்கு கிளியரா இல்லை, இருந்தாலும் பேக்ரவுண்டை நல்லாவே பிளர் பண்ணி காமிக்கிறாங்க. இதுதான் போர்ட்ரேட் போட்டோ. நார்மல் பேக் கேமரா எடுக்கிறது எப்படி இருக்குன்றது நான் சொல்றேன். இதுவே நீங்க நல்ல லைட் வெளிச்சத்துல நீங்க எடுக்கும் போது, அதாவது சன்லைட்ல, அதாவது அவுட்டோர்ல எடுக்கும் போது உங்களுக்கு கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவுட்டோர்ல எடுத்த போட்டோஸையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன்.
இதுல கேமரா பத்தி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இதுல வந்து கேமிங் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. மோட்டோஸ்னே ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா மோட்டோ போன் மாதிரி தான். இதுல ஹை மோட்டோ ஃபிளாக்ஷிப் போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது அத்தனையும் இதுல கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன்ல தான் இது வாங்குறது. இது என்ன வேரியன்ட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. ஆனா நீங்க ஒரு சிம் யூஸ் பண்ணா மட்டும் தான் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியும். 2 சிம் யூஸ் பண்ணா நீங்க ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியாது. 2வது சிம் வந்து நீங்க ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நீங்க வந்து லேகே இல்லாம நல்ல ஸ்மூத்னஸா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல எல்லாரும் கொடுக்குறது தான். கிட்டத்தட்ட இந்த போனோட பிரைஸ் என்ன கேட்டீங்கன்னா ஆஃப்லைன்ல வாங்கும்போது 18,000 வந்துச்சு. ஆன்லைன்ல வந்து 17,000 சம்திங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்லைனோட லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு போடுறேன். இந்த போன் பத்தி மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்க கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த போனை வந்து யூசரோட ரிவ்யூ, இந்த போன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, நமக்கு தெரிஞ்சவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட யூஸ் பண்ண ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து இந்த போன் வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம், நார்மல் கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹை லெவல் கேமிங்க்கு யூஸ் பண்றது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் கேமிங் இந்த போன்ல இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆனா மீடியா கன்சம்ஷன் டிஸ்பிளே தரமா கொடுத்துருக்காங்க. மோட்டோ தரப்புல இருந்து பட்ஜெட்ல வந்து நல்ல மீடியா கன்சர்ன் நார்மல் யூசேஜ்க்கு இந்த போன் ஒர்த்த. இந்த போன் வந்து நீங்க லாங் டர்மா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அவுட்டோர்ல இருந்த போட்டோஸ்லாம் நான் கூட ஆட் பண்றேன். இந்த போனை பத்தி எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.